அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையுமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்லபெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதியாக ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். அகவல் வரிகள் 699 மற்றும் 700. வெவ்வேறியலோடு வெவ்வேறு பயனுற அவ்வாறமைத்த அருட்பெருஞ்சோதி. 4 வகை யோனி, 7 வகை பிறப்பு, 84 நூறாயிரம் உயிரினத் தோற்றங்கள் இவ்வுலகில் படைக்கப்பட்டுள்ளனவாம். இவை போக இன்னும் செயற்கை வகையாலும் மாற்று முறையாலும் இன்னும் எத்தனையோ உயிரினங்கள் தோன்றலாம். இவற்றின் தோற்றமும் இயலும் செயலும் அறிவும் அனுபவமும் வேறு வேறாக இருக்கலாம். இவற்றின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது யாதெனில், நம் தனித்தலைமைப்பதியின் அளப்பரிய இயல் உண்மை தோற்றத்தையும் அதனால் விளையும் நிறை இன்பானுபவ பயனையும் அறிந்து அடைவதேயாம். அருட்பெரும் ஜோதிபதி ஒருவராகவே எப்பொழுதும் இருக்கின்றார். அவரது அருள்தான் எல்லா சக்திகளுமாய், எல்லா தோற்றங்களுமாய், எல்லா அனுபவங்களுமாய் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இந்த புறநிலை வேறுபாட்டு தோற்றங்களால், இயல்புகளால் அந்த அக அருளின் பன்முகத் தோற்ற பெருமை நன்கு கண்டு தெளியலாகின்றதாம். சுத்த சத்விசாரத்தால் சூழுலக பன்மை தோற்றத்திற்கிடையே ஒருமை உண்மையை காண்கின்றோம். இக்கருத்தையே யுனைட்டி இன் டைவர்சிட்டி என்கின்றனர் மேனாட்டார். ஆனால் இது புலனறிவால் காணக்கூடியதல்ல, அருள் உணர்வாலே அகநின்று அறிதல் வேண்டிய ஒன்றாம். ஆண்டவர் உண்மையை அறிந்து அவரது அருளின் பெருமையை மதித்து அருள்வாழ்வால் அடைதல் வேண்டும் ஒவ்வொருவரும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு